செப்டம்பர் மாதம் ஒரு சம்பவத்துக்குரிய மாதம் அப்படின்றத நம்ம 2 கிழமைக்கு முதல்லே சொல்லியிருந்தோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். காரணம், முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்கள் அல்லது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகைகளை ரத்து செய்யறதுக்கான ஒரு சட்டமூலத்த பாராளுமன்றத்துல கொண்டு நிறைவேற்ற போறாங்க. அது தொடர்பான பலதரப்பட்ட ஏற்பாடுகள் நடந்து முடிந்திருந்தது. பாராளுமன்றத்தில் போட்டு வாக்குகளை பெற்று அதை நிறைவேற்றுவது மட்டும்தான் இருந்தது. இந்த நிறைவேற்றம் நேற்றைய நாள்ல நடந்ததை தொடர்ந்து இன்று பரபரப்பான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. பொதுவா இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றுல வெள்ளிக்கிழமை தான் சம்பவங்களாக இருக்கும். ஆனா இது மாறி நடந்திருக்கு. வியாழக்கிழமை நடந்திருக்கு. எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்க நிறைய விஷயங்கள் இதுல தெரிஞ்சிருந்தாலும், என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சாலும் இதுக்குள்ள நிறைய அரசியல் நகர்வுகளும் அரசியல் தந்திரங்களும் பாவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது, பேசப்படுது. அது என்ன அப்படின்றதெல்லாம் சுருக்கமா இந்த வீடியோவில் நாங்க இன்று என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சலுகைகள், வரப்பிரசாதங்கள், அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஓய்வூதியம், இந்த மாதிரியான பல விஷயங்களை ரத்து செய்யறதுக்கான சட்டம் மூலம் தான் நிறைவேற்றப்பட்டது. நேற்று நிறைவேற்றப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளேயே முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுடைய உத்தியோகபூர்வமான அரச இல்லங்களிலிருந்து வெளியேறியிருக்காங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இவங்க எல்லாருமே வெளியேறி இருக்காங்க. முக்கியமா அதிகமா பார்க்கப்படுறது மஹிந்த ராஜபக்ஷ அவர் வெளியேறி சென்ற விஷயம் தான். இது விஜயராம மாவட்டத்தில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு அரச மாளிகை என்று தான் சொல்லலாம். இதுல அவர் கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் 2015ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதி பதவியில இருந்து விலகியதுக்கு பிறகு இன்று 2025ஆம் ஆண்டு இன்றைக்கு வரைக்கும் விஜயராம மாவட்டத்தில் தான் அவர் வசிச்சு கொண்டிருக்காரு. 10 வருஷங்கள் இங்க அவர் வசிச்சிருக்காரு இந்த உத்தியோகபூர்வ இல்லத்துல. அதுக்கு முதல்ல அவர் ஜனாதிபதியா இருக்கும்போது ஜனாதிபதி மாளிகையில அவருடைய தங்கும் இடமாக அவர் வச்சிருந்தாரு. மிக பிரம்மாண்டமா அந்த நேரம் அந்த மாளிகை என்ன சொன்னது பிரமிக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். எனவே அதுக்கு பிறகு அவர் இந்த வீட்டுக்கு மாறியிருந்தாரு. இந்த வீடு பிரம்மாண்டமான ஒரு வீடு. இந்த வீடு சம்பந்தமாகவும் இதுக்குரிய செலவு என்ன சம்பந்தமாகவும் நாங்க கொஞ்சம் பேசலாம். இதுக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டு அவருடைய இன்று உத்தியோகபூர்வமா அவர் மதிய நேரத்தில் இந்த விஜயராம மாவட்டத்தில் இருந்து வெளியேறியிருந்தாலும் தங்காலையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முதல்ல இங்க அவர் விஜயராம மாவட்டத்திலிருந்து வெளியேறும் போது பல அரசியல் தலைவர்கள், முக்கியமா அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்று ஏராளமானவர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். இதுல அரசியல் சந்திப்புகளா இல்லது தனிப்பட்ட முறையில் சந்திப்புகளா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் உடனடியாக பல நாட்டினுடைய தூதுவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். அதுல மிக முக்கியமா அவதானிக்கப்பட்டது சீன தூதுவர் இங்கு சென்று உடனடியாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். அவருடைய புகைப்படங்கள் அவங்களுடைய உத்தியோகபூர்வ அவருடைய Facebook தளத்திலையும் வெளியாக இருந்தது. ஊடகங்கள்ல அதிகமாக கவனிக்கக்கூடிய ஒரு சந்திப்பாகவும் கூட இது இருந்தது. உடனடியாக இன்று அவர் வீட்டை விட்டு வெளியேறும் போது என்னத்துக்காக சீன தூதுவர் சென்று அவரை சந்தித்தார். இது முதல் நாளோ அல்லது அவங்க தங்காலையிலேயே வச்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு நாளில் இதுக்கு முன்கூட்டிய நாட்களில் கூட அவங்க சந்திச்சிருக்கலாம். இவர் வெளியேறதை பற்றி விசாரிக்கிறதுக்கும் அவரை வழி அனுப்பி வைக்கிறதுக்குமாக இந்த சந்திப்பு இருந்திருக்கலாம். அல்லது சீனாவுக்கும் அவருக்குமான உறவு எப்படி இருந்தது, எப்படி இருக்கு இன்னும் அப்படின்றத இப்ப இருக்கிற உலக நாடுகளுக்கும் அல்லது அரசாங்கத்துக்கும் காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்ப அரசாங்கம் இந்தியாவோடு அதிகமாக ஒன்றிணைந்து செல்றாங்க அப்படின்றது சீனா கொஞ்சம் அதுல விரக்தி அடைந்திருப்பதான பல விமர்சனங்களை கடந்த காலங்களில் பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு அரசியல் நகர்வா கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப எதிர்ப்பு கூறப்படுது. இது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுது. இதுல முக்கியமாக சொல்லப்படுற விஷயமாக இருக்கு. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த வசித்து வந்த இந்த வீட்டுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40 முதல் 50 கோடிகள் இந்த வீட்டையும் அவருடைய பராமரிப்புக்குமாக அரசாங்கம் செலவு செய்திருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இதுல பாதுகாப்புக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல செலவாகி இருக்கிறது. 100 கோடிக்கு மேல செலவு ஒரு வருஷத்துல. பெரிய அளவான தொகை. நாங்க முதல்ல சொன்ன 40 முதல் 50 கோடி பராமரிப்பு செலவு அப்படின்னு சொல்லப்படும். இதுல வாடகை சேர்க்கப்படல. இந்த வீட்டுக்கான மொத்த வாடகை கிட்டத்தட்ட 45 முதல் 50 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டினுடைய பெறுமதி கிட்டத்தட்ட 350 கோடிகள் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த வீடு இப்பொழுது அவர் வசம் இருந்து அரசாங்க பக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் உத்தியோகபூர்வமா அரசாங்கத்திடம் கையளிக்கலன்னு சொல்றாங்க. காரணம், இன்னும் ஒரு வார காலம் தேவைப்படுகிறது. அங்க இருக்கின்ற பொருட்கள், அரசு பொருட்கள், அவருடைய தனிப்பட்ட பொருட்கள் இது எல்லாத்தையும் அங்கிருந்து அகற்றுவதற்காக ஒரு வார காலம் அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இது CID
அலுவலகத்துக்கு கொடுக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அது தெரியல எந்தெந்த அலுவலகங்கள் அல்லது எந்தெந்த திணைக்களங்களுக்கு இது வழங்கப்பட போகுது, இல்லது அது சுற்றுலாத்தலமா மாற்றப்பட போகுதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெளியேறி சென்றிருக்கிறார். இதுல தங்காலையில அவரை வரவேற்கிறதுக்கு புத்த பிக்குகள், அங்க கிராமத்து மக்கள், அவருடைய ஆதரவாளர்கள் என்று ஏராளமானவர்கள் கூடியிருந்தார்கள். இப்ப வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் தங்காலையிலோட அவருடைய வீட்டை சுற்றி அதிகளவான ஆதரவாளர்களும் மக்களும் காத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைய நாள்ல மிக மிக பரபரப்பான செய்தியாக பார்க்கப்பட்ட செய்தி. அதோட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அவங்களும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த வீட்டில் இருக்காங்க. அது அவங்க ஜனாதிபதி பதவியில இருந்து விலகிய காலம் முதல் அங்கதான் இருக்காங்க. அதுக்கு முதல்ல அவங்க ஜனாதிபதி மாளிகையில் இருந்தாங்க. 23 வருஷமா அந்த வீட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வீட்டு பராமரிப்பு, அவங்களுடைய பாதுகாப்பு, இந்த மாதிரியான பல விஷயங்களுக்காகவும் 40 முதல் 50 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது. ஒரு வருஷத்துல இவங்களோட பாதுகாப்புக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவாகி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இவங்களோட வீட்டினுடைய வாடகையினுடைய பெறுமதியும் கூட கிட்டத்தட்ட 40 முதல் 50 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். ஒரு மாசம் இந்த வாடகைக்கு இந்த வீட்டை கொடுத்தாலே அந்த அளவுக்கு பெறுமதியான ஒரு பகுதியும் வீடும் இந்த வீடு அப்படின்றது பெரிய அளவா இந்த வீட்டையும் பார்க்குறாங்க. சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அவங்களும் இன்றைய நாளில் அரச உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி இருக்காங்க. அதோட மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு முதலே அவர் வெளியேறி இருந்தார் சொல்லப்படுது. இதுல 2 ஜனாதிபதிகள் மீதமா இருக்காங்க. முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்கே, கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தங்களுடைய இல்லங்கள்ல, தங்களுடைய சொந்த இல்லங்கள்ல தான் இருக்காங்க. அவங்க அரச இல்லங்கள்ல இதுவரைக்கும் வசிக்கல. இது ஒரு இவங்க 2 பேரும் இதுல ஒரு விதிவிலக்கா இது காலமும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கான பாதுகாப்புகள் இருக்கு. இனி அந்த பாதுகாப்புகளும் குறைக்கப்படும் அப்படின்றதும், இதோட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் மாத்திரம் தான் அவர்களுக்கு வழங்கப்படும். இனி மேலதிகமாக அவர்களுக்கு எதுவும் தேவைகள் தேவைப்பட்டால் அது அரசாங்க நிபந்தனைகள் அடிப்படையில் அது வழங்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுல பாதுகாப்புகள் இந்த மாதிரி குறைக்கப்படுது, எவ்வாறான வாகனங்கள் குறைப்பு, இது மாதிரியான விஷயங்கள் தனித்தனியாக தேடி கிடைக்கல. பொதுவாக பல வரப்பிரசாதங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. ஜனாதிபதி இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஓய்வூதியம் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, இல்லாமக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 30 முதல் 40,000 அந்த மாதிரியான தொகை தான் மாசம் வழங்குவாங்க. அந்த தொகை அவங்களுக்கு வழங்கப்படும். வீட்டுக்கு அவங்க ஒரு வாடகைக்கு, அவங்க சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு வாடகை எடுக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு 50,000 60,000 அரசாங்கம் செலுத்துறதுக்கு தயாராக இருக்கு. அந்த மாதிரி ஒரு கணக்குல தான் அவங்க வாடகைக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கடந்த காலங்களில் பேசப்பட்டது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இன்றைய நாள்ல இந்த சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் பற்றி அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு சம்பவம், 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவருடைய திருமணம் நடந்த பொழுது அவருடைய கிராமத்து வீட்டு பகுதிகளில் அவருடைய திருமண நிகழ்வு நடந்த அந்த நேரத்தில் ஒன்று முதல் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மின் விளக்குகளால் ஒளிரவிடப்பட்டது. இந்த மின்சார சபை அதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செஞ்சு அந்த பகுதிகள் முழுவதும் மின் விளக்கு அலங்காரங்கள், தோரணங்கள் செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரம் மின்சக்தி அமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்க அவருடைய அனுமதியும் பெறப்பட்டிருந்தது. அதோட மின்சார சபை தலைவருடைய அனுமதியும் பெறப்பட்டிருந்தது. இப்படி பெறப்பட்டு அந்த அவருடைய நாமல் ராஜபக்ஷ அவருடைய திருமணத்துக்காக கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் மின் பாவனை செய்யப்பட்டிருந்தது. மின் கட்டணமாக அதற்கு செலுத்த வேண்டியிருந்தது. ஆனா அது செலுத்தப்படலை அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு, இது ஒரு பொது சொத்தை சேதப்படுத்தி அல்லது வீண் விரயம் செய்யப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல சுமத்தப்பட்டிருந்தது. ஆனா இப்ப அதுக்கு எதிரான ஒரு வழக்கும் போடப்பட்டிருக்கு. வழக்கு போடப்பட்டிருக்கிறது 2026ஆம் ஆண்டு. அந்த வழக்கு இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக நீதிமன்றம் திகதி குறிச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கட்டணத்தை ஒரு நிறுவனம், அதாவது இந்த நிகழ்வை நடத்தியவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிறுவனம் இந்த பணத்தை செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இது விசாரணைக்கு உட்படுத்தப்படுறதுக்காக நீதிமன்றம் இதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. பாருங்க, கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு மட்டுமே 20 லட்சம் ரூபாய் கரண்ட் பில் அதுவும் கட்டாக விட்டுருக்காங்க. அதுக்கும் வேறொரு நிறுவனம் கட்டியிருக்கு. இந்த விஷயம் ஒரு நல்ல பார்க்கப்பட்ட இன்னும் ஒரு செய்தி. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனா இதை எத்தனை பேர் கடைபிடிப்பாங்க அப்படின்றது தெரியாது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது தூர பயணங்களுக்காக மேற்கொள்ளப்படுற பேருந்துகள், வேன்களுக்கு
48 மணித்தியாலத்துக்குள்ள ஒரு பரிசோதனை ரிப்போர்ட் ஒன்று தேவை. இதை வந்து ஒரு வாகனம் விட்டு வாகனம் சொல்றாங்க அல்லது 100 கிலோமீட்டருக்கு மேல பயணிகளை ஏற்றி செல்ற பேருந்து வேன்களுக்கு தான் இந்த நடைமுறை இருக்க போகுது. அதாவது இதுல பெரிய ஒரு சோதனை அல்ல. பிரேக்கு, அதோட சரியான முறையில் டயர்கள் இருக்கிறதா, அதோட வாகனம் தூர பிரதேசம் போகக்கூடிய அளவிலான கண்டிஷன்ல இருக்கா, கண்ணாடிகள் சரியா இருக்கா, லைட் எல்லாம் சரியா இருக்கா, இந்த மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டியது கட்டாயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மிக விரைவில் நடைமுறைக்கு வருது. இதுல இன்னொரு விஷயம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. நீங்க எங்காவது சுற்றுலா போறதுக்கு பேருந்துகளை நீங்க முன்பதிவு செய்வீங்க, வேன்களை நீங்க முன்பதிவு செய்றீங்கன்னா இந்த சர்டிபிகேட் இல்லாம போகாதீங்க. டயர்கள் இதெல்லாம் எடுக்கப்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ள, அந்த பயணத்திற்கு 48 மணி நேரத்துக்குள்ள எடுக்கப்பட்ட சர்டிபிகேட்டா இருக்கணும், அந்த சான்றிதழ் இருக்கணும். அதுக்கப்புறம் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அது காலாவதியாகும். திரும்பவும் அந்த பயணம் பண்ற பேருந்து மீண்டும் அந்த பயண பத்திரத்தை எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு நல்ல நடைமுறை. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், இது தொடர்ந்து எல்லா பேருந்து ஓட்டுநர்களும் அல்ல பேருந்து வைத்திருக்கிறவங்களும் செய்வாங்களா அப்படின்றதான் கேள்விக்குறி. ஆனா இது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது தனியே, அதாவது மக்கள் பொது போக்குவரத்துல இது அங்கங்க பயன்படுத்தப்படாவிட்டாலும் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு முன்பதிவு செய்து போற ஒரு ஆளா இருந்தா வேன்களுக்கோ, நம்ம அதிகமா வேன்ல பயணம் செய்யறோம். நம்ம ஏர்போர்ட்டுக்கு வருவோம், யாழ்ப்பாணத்துக்கு போவோம், இந்த மாதிரியான சுற்றுலா போவோம், ஒவ்வொரு இடங்களுக்கு போவோம், வேன்ல அதிகமா நாங்க பயணம் செய்றோம். இப்படியான சர்டிபிகேட் இல்லாம, இப்படியான ஆவணம் இல்லாம இனி வேன் புக் பண்ணாதீங்க. கவனமா இருங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த நாள்ல பார்க்கப்பட்ட மிக பரபரப்பான செய்திகளா இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.